மொழியே அழகார்ந்த செந்தமிழே! முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே! கன்னிக் குமரி கடல் கொண்ட நாட்டினில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசி! அன்னை மொழியே! அழகார்ந்த செந்தமிழே! அன்னை மொழினா எல்லாமே தாய் தமிழ் சொல்லுவோம் இல்லையா? அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. தாய் தமிழ் அப்படின்றது தான் அன்னை மொழின்ருக்காங்க. முன்னைக்கும் முன்னையே நீ பொறந்துட்ட. குமரி கண்ட அத சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க தமிழ் உருவானுச்சுன்னு சொல்றோம். குமரி கண்டத்துல. திராவிட மொழி எங்க ஸ்டார்ட் ஆனுச்சு? குமரி கண்டத்துல. அங்க தான் மொத தமிழன் உருவாகுனான். அப்படிதான் சொல்றோம். லெமூரியான்னு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டம் கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. அங்க தான் முதல்ல குரங்குலருந்து மனுஷன் வந்தான். அங்க தான் திராவிடர்கள் உருவானாங்க. அங்க உருவான மொழி தான் திராவிட மொழி. இன்ன வரைக்கும் அதானே இருக்கு. அந்த வரலாறு தானே பேசப்படுது. அதான் சொல்றாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி. தென்னன் மகளே! சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது யாரு? பாண்டியர்கள். பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் தென்னன். தென்னன்னா யாரு? பாண்டியர்கள். அப்ப அவங்க தான் வளர்த்தாங்க. வளர்த்தவங்கள தான் என்ன சொல்லுவோம் நம்ப? மகள். தென்னன் மகளே! அவங்க தான் வளர்த்தாங்க. பாண்டியர்கள் தான் வளர்த்தாங்க. பாண்டியரோட மகள் தான் யாராம்? தமிழாம். திருக்குறளின் மாண்புகழே! இன்னரும் பாப்பத்தே! இந்த இடத்துல 10 பாட்ட சொல்றாங்க. என் தொகையே 8 தொகை. நற்கணக்கே 11 கீழ்க்கணக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நற்கணக்கே கோடு போட்டு என்ன கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? 11 கீழ்க்கணக்கு. 11 கீழ்கணக்கு. 11 மேற்கணக்குன்னா 8 தொகை. அதான் 10 பாட்டும் 8 தொகையும். 11 கீழ்க்கணக்குன்னா நற்கணக்கு. ஏன்னா அது ஃபுல்லாவே நீதி நூல்கள். மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே! சிலப்பதிகாரம் மணிமேகலை. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே! இன்னும் எவ்வளவோ இருக்கு. அத பார்த்து நான் வியக்கிறேன். செந்தமிழே! உள்ளுயிரே! செப்பரிய நின்பெருமை என் தமிழா எவ்வாறு எடுத்தே உரைவிக்கும்? முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிழைப்பும் வேறார் புகழுரையும். உனக்கு எவ்வளோ தனிப்புகழ் இருக்கு, எவ்வளோ இலக்கியம் இருக்கு. மத்தவங்க உங்கள பார்த்து வியந்து, வெளிநாட்டவர் என்னலாம் உன்ன பார்த்து புகழ்ந்திருக்காங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முற்றுன்றோம் யாண்டும். தேன அந்த செந்தாமரை தாமரையில இருக்க தேனை குடிச்சிட்டு, அந்த வண்டு என்னமா ரிங்காரம் பாடும். அத மோரி அத படிக்க, 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 படிக்க எனக்கு அப்படியே இன்பம் போகுது உள்ள அப்படின்றாரு. யார் சொன்னது? கேட்கும்போதே எவ்வளவு இனிமையா இருக்குல்ல? தமிழ் யார் பாவலரேறு சொன்னது? பெருஞ்சித்திரம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். பாவம். பெரிய பாவம். பெரிய பாவம் செஞ்சுட்டேன். பெரிய கொய்யாக்கனி. ஆமா. சாகும் போதும் தமிழ் யாரோ குழந்தை சத்தம் கேக்குது. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யார் சொன்னது? சச்சினு செத்தாலும் சச்சிதானந்தன். சச்சினு செத்தாலும் சாம்பல் தமிழ்நாடு தான். சச்சினு செத்தாலும் சாம்பல் தமிழ்நாடு தான். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் சொன்னது சச்சிதானந்தம். இது 3 தடவை எக்ஸாம்ல கேட்டாங்க. சச்சினு செத்தாலும் சாம்பல் தமிழ்நாடு தான். எழுதியாச்சா? எஸ் மேம். எழுதியாச்சா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. பெரிய பாவம் செஞ்சுட்டேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பார்த்தோம்ல ஏற்கனவே. தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இடத்துல பாருங்க. எந்த இடத்துலயுமே தென்மொழின்னு தான் இருக்கு. தமிழ் சிட்டுன்னு தான் இருக்கு. எங்கேயுமே தமிழ் மொழின்னு இல்ல. என்னன்னு தான் இருக்கு. தென்மொழின்னு தான் இருக்கு. தென்மொழி தமிழ் சிட்டு. எந்த இடத்துலயும் தமிழ் மொழின்னு சொல்லல அவரு. தென்மொழின்னு தான் சொல்லிருக்காரு. இதை மட்டும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான். தமிழ் உணவு ஊட்டுனாரு. இவர் பேரு துரைமாணிக்கம். பெரிய துரை இவரு. பெரிய துரை இவரு. பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம். பெரிய துரை இவரு. உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எண் சுவை 80 மகபுகு வஞ்சி பள்ளிப் பறவைகள். இந்த நூல்ல அவர் படைச்சிருக்காரு. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. தமிழுக்கு கருவூலமா இருக்கு இவர் எழுதினது. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஜூஸ் போட்டு தர மாட்டீங்களா? பெரிய ஆசிரியர் வந்தா கொத்தா பெரிய கனிய ஆசிரியர் பறிச்சு பெரிய கனிச்சாறு கனியை போட்டு கொத்தோட கொடுக்கணும். பிடிச்சு கனிச்சாறு போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். நான் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வந்து ஒரு பழத்தை பறிச்சு வந்து ஜூஸ் போட்டு தரீங்க அவ்வளவுதான். அந்த பழம் கொத்தோட இருக்கு. அந்த கொத்தா பறிச்சு ஜூஸ் போட்டு தரீங்க அவ்வளவுதான். அதாவது உலகத்துல ஆசிரியர் எங்க ஆசிரியர் வந்தாலும்
ஆசிரியர் வந்தாலே கொத்தோட கனியை பறிச்சு, பாவிய கொத்து கனியை பறிச்சு சுவையா சாறு போட்டு தருவாங்க, ஜூஸ் போட்டு தருவாங்க. ஜூஸ் போட்டு தருவாங்க. அதான் சாறு, கனிச்சாறு மேலேயே இருக்கும் கனிச்சாறு. ரிப்பீட் பண்ணுங்க. பெரிய ஆசிரியர் வந்தாங்கன்னா, பெரிய ஆசிரியர்னா நூறாசிரியம் வந்தாங்கன்னா கொத்தோட கனி பறிச்சு சுவையா ஜூஸ் போட்டு தரணும். ஏன்? ஏன்னா அவங்க தான் பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. அவங்க தான் பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தாங்க. பள்ளியில மக மாதிரி பார்த்தாங்க. பெரிய ஆசிரியர் வந்தாங்கன்னா கொத்தோட கனி பறிச்சு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் சுவையா. ஏன்னா அவங்க தான் என்ன மக மாதிரி பள்ளிக்கூடத்துல பார்த்துக்கிட்டாங்க. பெரிய ஆசிரியர் வந்தாங்கன்னா, பெரிய ஆசிரியர் தெரிஞ்ச திறனார் 100 ஆசிரியம் உலகில் 100 இதெல்லாம். பெரிய ஆசிரியர் வந்தாங்கன்னா, பெரிய ஆசிரியர் வந்தாங்கன்னா கொத்தோட கனி பறிச்சு சுவையா ஜூஸ் தரணும். ஏன்? பள்ளிக்கூடத்துல அவங்க தான் மக மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள். எழுதியாச்சா? Yes, ma'am. எழுதியாச்சா? அந்த இடத்துல நற்றினைக்கு முன்னாடி நல்னு வார்த்தை சேர்த்துக்கோங்க. நற்றினைக்கு முன்னாடி நல் அப்படின்னு வார்த்தை சேர்த்துக்கோங்க. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதற்று 10 ஓங்கு வழிபாடல் கற்றந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்தரத்து தொகை. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளம் கேட்க மாட்டாங்க. கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. ரிப்பீட் பண்ணுங்க. தமிழ் சொல்வளம் கேட்க மாட்டாங்க. சொல்வளம் கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பாக்ஸ மட்டும் பாத்துக்கோங்க. இந்த பாக்ஸையும் ஏற்கனவே முன்னாடி யாருமா பேசிட்டு இருக்கிறது? மியூட் போடாம இந்த பாக்ஸ் இது முன்னாடி பாத்துருக்கோம். ஆமாவா? திருவள்ளுவர் தவச்சாலை. Yes, ma'am. 8th பாத்துருக்கோமா? பாவனா. திருவள்ளுவர் பாவனா கடலோரத்துல ஆய்மர கப்பல்ல போறாங்க. இளமையிலே வள்ளுவ தவம் பண்றத பார்த்து பாவனாவுக்கு அள்ளு விட்டுருச்சு. இளமையிலேயே திருவள்ளுவர் தவம் பண்றத பார்த்து பாவனாவுக்கு அள்ளு விட்டுருச்சு. இளமையிலேயே அப்படின்னா இளங்குமரனார். இளமையிலேயே திருவள்ளுவர் தவம் பண்றதை பார்த்த திருவள்ளுவர் தவச்சாலை. பாவனாவுக்கு அள்ளு விட்டுருச்சு. பாவனார் நூலகம். இது எல்லாமே அள்ளு விட்டுருச்சுன்னா அல்லூர்ல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்திருப்போம். கரெக்டா? Yes, ma'am. திருவிக்கா கண்ணம். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஜஸ்ட் போய் பாக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. ஓகே, தெளிவா சொல்லிருப்பேன். தமிழிசை இளமையிலேயே இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப தனியா ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லிருக்கோமா? Yes, ma'am. கரெக்டா? தமிழிசை இளமையிலேயே இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப தனியா ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப தமிழிசை இளமையிலேயே இயக்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப தனியா ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 அடிச்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? இளமையிலேயே இலக்கண வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இளமையிலேயே இலக்கண வரலாறு தெரிஞ்சிருக்கணும். Yes, ma'am. இளமையிலேயே இலக்கண வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இளமையில நல்லா யாப்பு சாப்பிட்டா புறம் திரண்டு குண்டாயிடுவோம். இளமையில ஆப்பு சாப்பிட்டா யாப்பருங்கலம். இளமையில ஆப்பு சாப்பிட்டா புறம் திரண்டு குண்டாயிடுவோம். எழுதியாச்சா? இளமையில நம்ம இளமையா இருக்கும் போது காக்காவுக்கு சோறு வச்சு சாப்பிட்டுருப்போம். அதான் நம்மளோட தமிழ் மரபே. காக்கா சோறு வச்சு சாப்பிட்டுருப்போம். அதான் தமிழ் மரபே. எல்லாத்துக்கும் இளமையில பாவனாவை தான் பிடிக்கும். முடிஞ்சிருச்சா எல்லாமே? ரிப்பீட் பண்ணுங்க. திருப்பி சொன்னா ரிப்பீட் பண்ணுங்க. சீக்கிரம். இளமையில இலக்கண வரலாறு முடிச்சிருக்கணும். இளமையிலேயே இலக்கண வரலாறு முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் தமிழர் மரபே இளமையில காக்காவுக்கு சோறு வைக்கிறதுதான். வெரி குட். தமிழர் மரபே இளமையில காக்காவுக்கு சோறு வைக்கிறதா. நெக்ஸ்ட் இளமையிலே ஆப்பு சாப்பிட்டா புற திரண்டு உண்டாயிடுவோம். வெரி குட். நெக்ஸ்ட்
தமிழ் இசை இளமையிலே இயக்கத்திற்கு வந்து இப்ப தனியா ஒரு இயக்கமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட்ரா. அவ்வளவுதான். மிளகாயோட உள்ள இருக்க விதை மணிமணியா இருக்கும். மேம் அவ்வளவுதான். சொல்லுங்கம்மா. மேம் சொல்லுங்கம்மா. மேம் திருவிக்கா பத்தி ஸ்டார்ட் பண்ணீங்க மேம், அப்புறம் சொல்லவே இல்ல மேம். திருவிக்கா அப்படின்றவரு மோசமான காய்ஸ். அந்த பிளே பாய் என்ன பண்ணுவாருன்னா, கண்ணை மூட்டு எழுதிட்டு இருப்பாரு. ஏன்டா மூட்டு எழுதிட்டு இருக்க அப்படின்னா, இல்ல ஒருவேளை எனக்கு கண்ணு போச்சுன்னா கூட என் தமிழ் என்னை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நான் பொண்டாட்டி போனப்ப கூட ஃபீல் பண்ணல. தமிழ் போனா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கேனா? தமிழ் தான் பொண்டாட்டி விட்டு தனியா வாழ்வாரு. ஏன்டா தனியா வாழ்றேன்னு கேட்கும்போது, இல்ல நான் தனியா வாழல. தனியா வாழ்றேன். நான் தனியா வாழல. தமிழோடு வாழ்றேன்னு சொன்னாரு. நம்ம யாரோட வாழ்றோமோ அவரோட புருஷன் தான் நம்ப. அதனால அன்றிலிருந்து இவர் தமிழ் புருஷன் என்று அழைக்கப்பட்டார். யாரு? திருவிக்கா. தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு யார் சொன்னது கேட்டா திருவிக்கா. அப்ப நான் வந்து அதாவது கண்ணே இல்லாம இருந்தா கூட, கண்ணே போனா கூட, நான் என்ன எழுதணும்? தமிழ இழக்க போல. கண்ணு இழக்கிற நேரம் வந்தா கூட நான் தமிழ இழக்க விரும்பல. அதனால நான் கண்ண மட்டும் எழுதுறேன்னு கண்ண மட்டும் எழுதுவார். இமைகளை மூடிபடி எழுத மாற்றம் கொண்டவர் யாரு? திருவிக்கா. இவரோட மனம் எப்படி வருது? அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஆசை வந்துருச்சா? இன்னும் 1 வருஷத்துக்கு போராடி இருப்பேன். வினைகளை மூடிக்கொண்டு எழுத கத்துக்கிட்டாரு. இன்றளவும் அப்படிதான் தமிழுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்றளவும் அதாவது இளங்கோவனாரும் அது மாதிரி நான் செய்வேன்னு சொல்லிட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காரு இளங்கோவனார். இப்ப வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இருக்காரு. கண்ண மூடி எழுதி தமிழுக்கு பெருமை சேர்க்கிறாராம். கோனைக்கு மனங்க எழுதுறாரு. அவ்வளவுதான். திருவிக்கா கண்ண மட்டும் எழுதுவாரு. அது மாதிரி இளங்கோவனார் எழுதுறாரு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? அம்மா இது ஓகே மட்டும் மேம். முக்கியம். அப்படி பாத்துக்கோங்க. இது மட்டும் முக்கியம். எது? தொழினா என்ன? தோல்னா என்ன? தோடுனா என்ன? குடுக்கைனா என்ன? மட்டைனா என்ன? உமினா என்ன? கொம்மைனா என்ன? பாக்கலாமா? இதுல தொழி, தோல், தோடு, ஓடு மட்டும் தான் முக்கியம். அந்த 4 மட்டும் தான் முக்கியம். அதான் உங்க பொறுத்துகள் கேட்கலாம். இந்த குரூப் 2 கேட்டா அந்த பொறுத்துகள் கேட்கலாம். அவ்வளவுதான். தொழில் என்னது? மிக மெல்லியது. மிக மெல்லியது. தொழி, மெல்லி. லீலி வருதா? எதுக்கு லீலி வராது? இருக்கா? லீ எப்படி ரவுண்டு போடுங்க. தொழி, மெல்லி. தொழி, மெல்லி. நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டா அம்மா என்ன சொல்லுவாங்க? தோலோடு தின்னு. சொல்லுவாங்களா? ஆமா மேம். தோலோடு தின்னு. எழுதியாச்சா? தோலோடு தின்னு. ஃபாஸ்டா எழுதுங்க. தோலோடு தின்னு. தோலோட தின்னு. எழுதியாச்சா? தோடு. வன்மையான தோடு. தோடு வன்மையா தானே இருக்கும். ஹார்டா தானே இருக்கும் தோடு. உடையிற மாதிரி எடுப்போம். வன்மையான தோடு. ஓடு. மிக வேகமாக ஓடு. மிக வன்மையாக ஓடு. ஓடு. மிக வன்மையாக ஓடு. ஆடு நீலவேணி ஆடு. உலகம் உடையும் வரை ஆடு. வீடு இடியும் வரை ஆடு அப்படின்ற மாதிரி ஓடு. மிக வன்மையாக ஓடு. குடுக்கவங்களுக்கு தெரியும். சுவையோட ஓடுன்னு. மட்டனா தேங்காய் மட்டை. உமின்னா நெல்லு கம்போட மூடி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் மொழி. பன்மொழி புலவர் யாரு? அப்பாத்துறையார். அப்பாத்துறை. அப்பா பலமொழி பேசுவாரு. எங்க அப்பா பல மொழி பேசுவாரு. எங்க அப்பா பல மொழி பேசுவாரு. எழுதியாச்சா? எழுதியாச்சா? அப்பா பல மொழி பேசுவாரு. நெக்ஸ்ட் போலாமா? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல இல்ல. தாவரத்தோட பிஞ்சு வகைகள் இதுல இல்ல. ஆனா நம்ம இப்ப சொல்ல போறோம். பூவோட கூடிய இளம்பிஞ்சு நம்ம பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பூவோட இப்ப நீங்க எழுத வேண்டாம். திருப்பி இந்த ரெக்கார்ட் போட்டு விடுவோம் இல்லையா? அப்ப நீ திருப்பி வேணா எழுதிக்கோங்க எழுதணும்னா.
பூவோடு கூடிய இளம் பிஞ்சு நம்ம பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிஞ்சு என்னது? இளமையான காய் அதானே? இளமையான காய். காய்க்கு முன்னாடி பிஞ்சுன்னு சொல்லுவோம். பிஞ்சு, அப்புறம் காய், அப்ப பழம். அப்ப காய்க்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம் நம்ம? பிஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப இளம் காய் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? பிஞ்சுன்னு சொல்றோம். பிஞ்சு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வடுன்னு சொல்லுவோம். மாங்காய் வடு, மாவடு. பிஞ்சு நம்ம என்ன சொல்லுவோம்? வடுன்னு சொல்லுவோம். பழா பிஞ்சு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூசுன்னு சொல்லுவோம். முசு, பலா முசு. முசு முசுன்னு இருக்கு. முசு முசு சொய் சொய் அப்படின்ற மாதிரி முசு முசுன்னு இருக்கும்ல. பலா பிஞ்சு குட்டியாகவும் முசு முசுன்னு இருக்கும். வாழை பிஞ்சு நம்ம என்ன சொல்லுவோம்? கச்சல்னு சொல்லுவோம். வாழை கச்சல். படிக்கும் போது அப்படி படிங்க. வாழை கச்சல், பலா முசு, மாவடு அப்படின்னு. இளமையான பாக்கதான் நம்ம நுழாய்ன்னு சொல்றோம். ரொம்ப முக்கியம். நுழாய், நுழாய் இப்படி சொல்லுவோம் நம்ம. நுழாய்னா என்னது அப்படின்னா பாக்கு, இளமையான பாக்கு, இளம் பாக்கு. முருகன் பிஞ்சு, முருகன் பிஞ்சு. எள்ளு பிஞ்சு என்னன்னு சொல்லுவோம்? கவ்வைன்னு சொல்லுவோம். கவ்வை. எல்லாரும் கவ்வுறாங்க, எல்லாரும் கவ்வுறாங்க. எள்ளு பிஞ்சு என்ன சொல்லுவோம்? கவ்வைன்னு சொல்லுவோம். இதே தென்னை பனை ரெண்டுமே ஒண்ணுதான். தென்னை பனை ரெண்டுமே ஒண்ணுதான். சொல்லுவாங்க தென்னை வச்சவங்க தின்னுட்டு சாவான், தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைமரம் வச்சவன் பார்த்துட்டு தான் சாவான். ஏன்? தென்னை ரொம்ப மரம் நாள் மேம் ஆகும். அப்படியா சொல்லுவாங்க? உடனே வந்துரும். தென்னம்பிள்ளை வச்சவன் கண்ணீர் இதோட சொல்லுவாங்களா மேம்? பிள்ளைய பெத்தா கண்ணீர் அந்த மாதிரி. இல்ல. அது அந்த கருத்து நல்ல கருத்து தான். தப்பா சொல்லி வச்சுட்டாங்க. பஸ் இந்த இதுக்கு வருவோம். தென்னை மரத்தை வச்சவங்க தின்னுட்டு சாவாங்க, தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை வச்சவன் பார்த்துட்டு தான் சாவான். ஏன் பார்த்துட்டு சாவானா? பனை மரம் 2 தலைமுறை ஆகும் அது வைக்கிறது. பட் தென்னை மரம் அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துல என்ன பண்ணிடலாம்? நம்ம தேங்காவே எடுத்து சாப்பிட்டுலாம். அப்ப நீங்க தென்னை மரம் வச்சீங்கன்னா உங்க தலைமுறைக்கு நீங்க சாப்பிட்டுதான் சாவீங்க. பட் பனை மரம் வச்சா அப்படி கிடையாது. 2 தலைமுறை ஆகும் அது கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அழியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது ரெண்டுக்குமே எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப தென்னை பனை ரெண்டுக்குமே இளமையானது எதுன்னா குறும்பை, குறும்ப. தென்னங்குருத்து சொல்லுவாங்க, தென்னங்குரும்ப, பனைக்குறும்ப ரெண்டுமே குறும்பைதான். அதான் கல்லையுமே தென்னங்கல்லு பனங்கல்லு எப்பவுமே தென்னை மரமும் பனை மரம் 2 ஈக்குவலா வந்துட்டு இருக்கும். கல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுமே தென்னங்கல்லு பனங்கல்லு தான் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம் மேம். தென்னங்குருத்து பனங்குருத்து குறும்பை. இது குறும்பை. முற்றா தேங்காய் நம்ம என்ன சொல்றோம்? இளநீர்னு சொல்றோம். இளம் பாக்க நுழாய்ன்னு சொல்றோம். இளம் நெல்ல கருக்கல்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். கருக்கல், கருக்கல். இந்த குரூப்ல கேட்பாங்கன்றதுனால ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நெல்லுன்னு சொல்லுவோம் மேம் அத. கருக்கல், இளம் நெல்ல கருக்கல்னு சொல்லுவோம். இளம் தேங்காய் வழுக்கைன்னு சொல்லுவோம். முற்றாத தேங்காய் தான் இளநீர். இளம் தேங்காய் அப்பதான் உள்ள ஃபுல்லா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா வழுக்க, அப்புறம் கொஞ்ச நாளா வந்துச்சா இளநீர். இளமையா இருக்கு. முற்றாத தேங்காய், முத்தி போனா தேங்காய், முத்தாம இருந்துச்சு நல்லா வளர்ந்துச்சுன்னா முத்தாம இருக்குன்னா இளநீர். அப்பதான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. இளம் தேங்காய் வழுக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். அவரை தோரையெல்லாம் நம்ம கொத்துன்னு சொல்லுவோம். அவரையும் தோரையும் கொத்து கொத்தா தான் முளைக்கும். கொடி முந்திரிய கொலையா முந்திரிக்காய் சொல்லுவோமா? முந்திரி என்னன்னு சொல்லுவோம்? கொலைன்னு சொல்லுவோம். கொலையா முந்திரிக்கா வாழைக்கொலை நம்ம என்ன சொல்லுவோம்? தாருன்னு சொல்லுவோம். வாழைத்தாரு. ஆமாவா? கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் நம்ம கதிர்னு சொல்லுவோம். நெல்லு திணையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அழகுன்னு சொல்லணும், இல்லாட்டினா குரல்னு சொல்லணும். ரொம்ப முக்கியம். நெல்லையும் திணையும் அழகுன்னு சொல்லணும்னா குரல்னு சொல்லுவோம். வாழைத்தாரோட ஒரு பகுதி என்ன சொல்லுவீங்க? சீப்பு. எனக்கு ஒரு சீப்பு கொடுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ சொல்லிருக்கீங்களா? எனக்கு ஒரு சீப்பு கொடுங்கப்பா. நான் 2 சீப்பு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். சொல்லிருக்கமா? 2 சீப்பு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். தொழில்னா என்ன அர்த்தம்? மெலி. மெல்லியது. தோல்னா தோலோட தின்னு. ஏன்னா நம்ம திண்மையா இருந்து ஞாபகம் வச்சீங்கன்னா வன்மை திண்மை குழந்தைங்க கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணிடணும்? தோலோட தின்னு. வன்மையான தோடு. வன்மையா திட்டம். வன்மையா தோடு. வன்மையா தொடு. ஓடு மிக வன்மையா ஓடு. நுனியில சுருங்கி போச்சுன்னா அந்த காய் நம்ம சூம்பல்னு சொல்லுவோம். சூம்பி போச்சு. நுனியில சூம்பி போச்சு அந்த காய் நம்ம சூம்பல்னு சொல்லுவோம். சுருங்கிய பழத்தை நம்ம சிவியல் ரொம்ப முக்கியம். சிவியல் வேற, அழுகல் வேற. ஏன்? காய் வீணா போச்சுன்னா அது அழுகல். காய் வீணா போச்சுன்னா குழுத்து போச்சுன்னா ரொம்ப நொதன்னு போச்சுன்னா அது அழுகல். பட் சிவியல்ங்கிறது நல்லா ஃபுல்லா சுருங்கி போச்சுன்னா அது சிவியல்.
புழு பூச்சிலாம் வந்து வச்சிருச்சுன்னா சொத்தையாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளால யூஸ் பண்ணதுதான். அதனாலதான் இத ஜாலியா விட்டேன். நல்லா நம்ம சாப்பிட்ட ஒரு ஒரு விஷயம் ஏதாவது புழு பூச்சி வச்சுன்னா அது சொத்தையாயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆமா தானே? இப்ப சொத்தையா இருப்ப வேணாம்ப்பா. சும்மா ஒண்ணும் இல்ல. ஒரு கத்திரிக்காய் அறியுறீங்க. உள்ள பூச்சி இருக்கு. என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? இல்ல, இல்ல சொத்தையா இருக்கு. சொத்தையாகுன்னு சொல்லுவோம். சொத்த சூட்டான கத்திரிக்காய். ஒரு பழம் வீணா போச்சுன்னா, அது வெம்பி போச்சுன்னு சொல்லுவோம். சூட்டால ஒரு பழம் வீணா போச்சா, அத என்ன சொல்லுவோம்? வெம்பி போச்சுன்னு சொல்லுவோம். குளுகுளுத்த பழமா இருந்தா அது அழியல். குளுகுளுத்த காயா இருந்தா அது அழுகல். அழியல் அப்படின்னா பழம். அதான் அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. குளுகுளுத்த காய். நாறி போன காயா இருக்கட்டும், நாறி போன பழமா இருக்கட்டும், அழுகல்னாவே வாலடிக்கும். அப்பதான் ஏதோ அழுகி போயிருக்குப்பா அதான் வாலடிக்குதுன்னு பார்ப்போம். போனோம் அழுகி போனாலும் என்ன அழுகி போனாலும் வாலடிக்கும். அப்ப நாறி போன விஷயத்த என்ன சொல்லுவோம்? அழுகல்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் பதறா போச்சு. இன்னும் ஒண்ணுமே இல்லன்னா அது சுண்டு. ஒண்ணுமே இல்ல. வெறும் பதறா போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல உள்ளார. மிளகாய்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னா சுண்டு. அழியல்னு அர்த்தம். குளு குளுத்த பழம். இதே காய் நாறி போனதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அழுகல்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கூடியது. இந்த பாடம் ஃபுல்லா முடிந்து விட்டது. இதுல இருந்து கொஸ்டின் ஒண்ணு கூட வராது. இருந்தாலும் ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் பொறுத்துல கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல அதுக்காக. மொழி ஞாயிறு. தேவர்கள் தான் மொழி பேசுவாங்க. மொழி ஞாயிறு. தேவர்கள் தான் மொழி உருவாக்குனாங்கன்னு பாத்துக்குவோம். மொழி ஞாயிறு. சொல்லாய்வு கட்டுரைகள். நூல்ல தமிழ் சொல்வளம் அதுல இருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. இத தாண்டி எதுவும் படிக்க வேணாம். லாஸ்ட் உதகமண்டலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதக. உ-த-க. தேவநேய பாவாணர். தேவர்கள் தான் உதகமண்டலத்தை உருவாக்குனாங்க. தேவர்கள் தான் உதகமண்டலத்தை உருவாக்குனாங்க. தேவர்கள்லாம் தேவநேய பாவாணர். உதக. உலக தமிழ் கழகம் இது. உலகத் தமிழ் நிறுவனம் வேறு. உலகத் தமிழ் கழகம் வேறு. அதனால உதகமண்டலம் அப்படி சொல்றேன். உதகன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? 54ல முதல்ல தமிழ் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அந்த நூல் ரோமன் வரிவடிவில் தான் அச்சடிக்கப்பட்டுச்சு. ரோமன் எழுத்துருல வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டி லிங்கோ. தமிழி போர்ச்சுகீஸ். அது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்கள்ல கருப்பு, சிவப்பு. இந்த கருப்பு சிவப்புன்றது சின்சம நாகரிகத்தோட மக்கள் யூஸ் பண்ண கலர். கருப்பு கலர்ல வரைஞ்சிருவாங்க. சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இத வச்சுதான் நம்ம அண்ணா அந்த கொடி உருவாக்குனாரு. திமுக கொடிய. அதே மாதிரி எல்லாத்துலயுமே கருப்பு, சிவப்புன்னு தான் இருக்கும். இரு வண்ணங்கள் தான் இருக்கும். ஒண்ணுமே இல்ல. முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது என்ன மொழின்னா தமிழ் மொழி. எதுல இருந்து எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? போர்ச்சுகீசிய மொழிகள்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இவ்வளவுதான் விஷயமே. நெக்ஸ்ட் வாங்க. இரட்டர மொழிகள் போலாமா? இரட்டர மொழிகள் இல்ல ஒருவேளை உங்களுக்கு டைம் ஆயிருக்காது. டைம் ஆயிருக்காது. பட் இருந்தாலும் 9:10 நம்ம கிளாஸ்க்கு வந்ததும் டைம் ஓவர் டைம் தான். அதிகமான டைம் தான். இரட்டர மொழிதல் அப்படின்னா டபுள் மீனிங்ல பேசுறது அவ்வளவுதான். நீ அப்படி நினைச்சீங்கன்னா அப்படி புரிஞ்சிரும். இப்படி நினைச்சீங்கன்னா இப்படி புரிஞ்சிரும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவதால் நித்தம் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் இந்து. இப்ப தமிழுக்காக படிச்சிருக்கோம். இதுக்கு இப்படி வருவோம். முத்தமிழ் துய்ப்பதால் முத்திணையும் தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இந்த இடத்துல முசங்கம் அப்படிங்கும்போது முச்சங்கு கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் என்னென்ன வணிகள்லாம் இங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி அணிகலன் பார்த்தோம். மெத்த அணிகலமும் இந்த இடத்துல மெத்த வணிகலமும்னா வணிக கப்பல்கள். தமிழ்ல முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். இதுல முத்தமிழ் துய்ப்பதால் கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருது. முச்சங்கு கண்டதால் என்ன முச்சங்கு? சலஞ்சலம், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய முச்சங்கு 3 வகையான சங்கு தருது. மெத்த வணிகலமும் மேவலால் வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கு நிறைய. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. இடத்துல சங்கு காக்குது. சங்கத்தவர் காக்க மேல தமிழ் எடுத்துனா சங்கம் புரிஞ்சுப்பீங்க. இங்க சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குது அலைகள். அணை கட்டுது. அதனால ஆழியும் தமிழும் ஒரே மாதிரிதான்
பொருள் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 ஒரு விஷயத்த படிக்கும் போதே நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்க அது அதுவாகும். தமிழ் நினைச்சீங்கன்னா தமிழ பத்தி இருக்கும். இதுல இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா கடல பத்தி இருக்கும். யார் சொல்றது? யார் சொல்றது இத? தமிழ் அழகனார். சங்க கவி தமிழ் அழகனார். கவிமணி தமிழ் அழகனார். மை சன்னு சந்துல அழகா தெரியும். அதான் ஷாக்கிர் சொன்னோம். எஸ் மேம். முத்தமிழ்னா இயலிசை நாடகம். இந்த இடத்துல முத்திணை. முச்சங்கம்னா முதல், இடை, கடை அது முச்சங்கம். இது 3 வகையான சங்கு. மெத்த வணிகலன், மெத்த அணிகலன் 2ஆ பாத்துக்கலாம். மெத்த அணிகலன்னா தமிழுக்கு அணிகலன் எதுன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழுக்கு அணிகலன் போன்றது எது அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள். தமிழுக்கு அணிகலன் போன்றவை எதுன்னு கேட்டாங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் தான் அதுக்கு அணிகலனே. இந்த இடத்துல மெத்த பிளஸ் வணிகலன் வணிகம் அப்படின்னா மிகுதியான வணிக கப்பல். சங்கத்தவர் காக்க, இங்க சங்க புலவர்கள் காக்கிறது, அங்க சங்க காக்குறது. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் படுமாறு டபுள் மீனிங்ல பாடுறதா இரட்டர மொழிதல். அவ்வளவுதான். இதுக்கு ஸ்லேடுன்னு ஒரு பேர் இருக்கு. ஸ்லேடு தான் 2 பக்கம் இருக்கும். இரட்டர மொழியில ஸ்லேடு தான் 2 பக்கம் இருக்கும். அதனால இரட்டையா இருந்துச்சுன்னா அது சிலேடை. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடை பயன்படுத்துறது கரெக்ட் தான். நம்மளே பேசுவோம். இப்ப அந்த படத்துல கூட என்ன படமா அது? சத்யராஜன் அடிக்கடி சொல்லுவேன். இதை ஜெயிச்சுட்டு என்ன தருவேன்? என்ன வேணா தருவேன். என்ன வேணாலும் தருவேன். என்ன வேணாம்னா என்னைய வேணும்னாலும் தருவேன். அது டபுள் மீனிங் இருக்கும்ல. அது மாதிரி எல்லாமே டபுள் மீனிங் பேசுறது செய்யுள்ல, உரைநடையில, மேடை பேச்சுல எல்லாமே இரட்டை மொழிகள் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. புலவர் பலரால பாடப்படும் தனிப்பாடல் திரட்டு. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. நிறைய பேர் பாடியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வாங்க. சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். அதான் மை சன்னு சந்துல அழகா தெரிவான்னு பார்த்தேன். மை சன்னா சண்முகம் சன்னு சந்துல சந்த கவிமணி அழகா தெரிவான் தமிழ் அழகனார். மை சன்னு சந்துல அழகா தெரிவான். எழுதியாச்சா? மை சன் 12th படிக்கிறான். மை சன் சந்துல அழகா தெரிவான். 2மே எழுதியாச்சா? நான் எழுதியாச்சா? எழுதியாச்சா? மேம் மைசன் மைசன் சொல்லுங்கம்மா. இவர் 12 சிற்றிலக்கியம் எழுதியிருக்காருமா. அதனால 12th படிக்கிறான் மைசன். ஓகே மேம் தேங்க் யூ. இப்ப இருள் பொருள் படுற மாதிரி என்னெல்லாம் இருக்கு? இப்ப ரீசெண்டா கூட கேட்டிருந்தான். இரு பொருள் படுற மாதிரி என்னெல்லாம் இருக்கு? கலபம்னா யானைன்னு அர்த்தம். ஜஸ்ட் காதுல மட்டும் வாங்கிக்கோங்க. இது இல்ல எனக்கு என்னன்னா டபுள் மீனிங் தெரியுமோ அதெல்லாம் சொல்றேன். கலபம்னா யானைன்னு அர்த்தம், சந்தனம்னு அர்த்தம். வேழம் யானை இருக்கு, கரும்பு 2மே வேழம் தான். பகடு யானையும் நம்ம பகடுன்னு சொல்லுவோம். எருதையும் பகடுன்னு சொல்லுவோம். கைமா யானை. மாதங்கம் யானைன்னு அர்த்தம், தங்கம் மிகுந்த பொண்ணுன்னு அர்த்தம். கம்பமா அப்படின்னா யானைன்னு அர்த்தம், கம்பு மாவுன்னு அர்த்தம். ஆறுனா நதின்னு அர்த்தம், எண்கள்ல 6 வரும்ல அதுவும் அர்த்தம். தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். மாலைன்னு அர்த்தம், படைன்னு அர்த்தம். படை தாரையா வருதுன்னு சொல்லுவாங்க. படைன்னு அர்த்தம். துணி 2 சொல்லி துன்பம்னு அர்த்தம், கோபம்னு அர்த்தம். அதே மாதிரி இதழ்னா கண் இதழ் சொல்லுவோம்ல, கண்ணோட இமைதான் இதழ்னு சொல்லுவோம். அதே மாதிரி உதட்டுக்கும் நம்ம இதழ் தான் சொல்லுவோம். இசைனா புகழ்னு அர்த்தம், இசைவுன்னு அர்த்தம். பாத்திருக்கோமா? இசையாலதான் புகழ் அடைஞ்சாங்க. பாத்திருக்கோமா? ஸ்கூல் புக்ல 2023 கேட்ட கொஸ்டின்மா. இசையாதான் புகழ் அடைஞ்சிருன்றது. இசைனா புகழ்னு அர்த்தம், இசைவுன்னு அர்த்தம். அதே மாதிரி கடி அப்படின்னா காவல்னு அர்த்தம், விரைவாகன்னு அர்த்தம். உலகம்னா தரணின்னு அர்த்தம், பார்ன்னு அர்த்தம். பேசுறது, உரைத்தல், விளம்புதல் இதெல்லாம். இப்ப கலைன்னு எடுத்துட்டா வயல்ல கலை இருக்கும். அதே மாதிரி என்னப்பா மூஞ்சி கலையா இருக்குன்னு கேட்போம். முகத்தின் ஒளியும் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லு பதம் 2 விதமே சொல்லுன்னு தான் அர்த்தம்.
உறவுனா சுற்றம்னு அர்த்தம். சொந்தக்காரங்க சுற்றம்னு அர்த்தம். விருப்பம்னு அர்த்தம் உறவுனா. அதே மாதிரி மாலைனா மலர் மாலைன்னு அர்த்தம். காலை, மாலை 2க்கும் ஒரே லை தான். பார்த்திருக்கீங்களா? மாலைனா மலர் மாலைன்னு அர்த்தம். இப்ப இன்னொன்னு என்னது? காலை மாலை அந்தி பொழுது. அதே மாதிரி மதுனா தேன் அப்படின்னு அர்த்தம். மதுனா தேன்னு அர்த்தம். இன்னொன்னு சரகு, கல்லுன்னு அர்த்தம். நகைனா சிரிப்புன்னு அர்த்தம். அணிகலன்னு அர்த்தம். ஆமா தானே? அகம்னா வீடுன்னு அர்த்தம். அகம்னா வீடு அப்படின்னு அர்த்தம். மனம்னு அர்த்தம். அழகு அப்படின்னா வனப்பு அப்படின்னு அர்த்தம். நகை, அழகு, அணி. அணி அப்படின்னா அழகுதான். வனப்புனாலும் அழகுதான். வரி அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம். அரசுக்கு செலுத்துவதுன்னு அர்த்தம். தாமம் அப்படின்னா தாமம் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம். பூ மாலைன்னு அர்த்தம். நம்ம கூட மாலை தாமதமா வருதுன்னு ஜாக்கெட் பார்த்திருப்போம். ஆமாவா? ஆமா மேம். எஸ் மேம் மெய்னா உடல்னு அர்த்தம். மெய்னா உடல் தானே? உயிர்மெய் எழுத்துக்கள். உடலும் உயிரும். உடல்னா மெய். மா உ- மா உடம்போடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பார்த்திருக்கோம்ல? எஸ் மேம் மெய் எழுத்தோட வந்து உயிர் எழுத்து சேரணும். அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப மெய் அப்படின்னா உடல்னு அர்த்தம். அதே மெய் தான் உண்மைன்னு அர்த்தம். ஆமா தானே? நூல் எஸ் மேம் அப்படின்னா ஆடை நெய்வது. நூல் அப்படின்னா ஆடை நெய்வது. அதே மாதிரி மூதுரையும் ஒரு நூல் தான். மூதுரை மாதிரி நூலும். இதெல்லாம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இரட்டர் மொழிதல். இதெல்லாம் ஜஸ்ட் காதல் வாங்கிக்கோங்க. தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? உரைநடையில் அணிகலன். உரைநடையில் அணிகலன். அணிநலன்கள். அணி நலன்கள். ஓகே. இப்ப எப்பவுமே நம்ம இணைய தமிழன் ஒருத்தரும் சங்க புலவர் ஒருத்தர் தான் படிப்போம். பட் டைம் இல்ல. அதனால இது 2மே நானே படிக்கிறேன். ஏதாவது படிக்கிறீங்களா? நான் சங்க புலவர் படிக்கிறேன். டக்குன்னு நீங்க படிக்கிறீங்களா ஏதாவது? சீக்கிரம். படிக்கிறேங்க மேம். இணையத்தமிழன் எஸ் படிங்க. மேம் படிக்கிறேன் மேம். இணையத்தமிழ் டக்குன்னு படிங்க. வணக்கம் இந்த எல்லாரும் மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. நான் இணைய தமிழன் வந்திருக்கிறேன். இணையத்தமிழனா? வியப்பு. உங்கள் வருகை என் தோழர் குன்றுக்கிழார் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பா ஏற்றி விடுவார். இருக்கட்டும் ஐயா. அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் இங்கு 1 மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும். அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு பற்றியா? எம் போன்ற புலவரின் தனிச்செயல் பற்றியா? யாது குறித்து? புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையதளத்திலும் கிடைக்கின்றன. இணையமா? புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம். நீரும் பாக்கள் ஏற்றுவீரோ? அகமா புறமா? அகத்துள் உவமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருப்பீரா? நும் பாக்கள் ஆசிரியப்பாவா? ஆசிரியர் பாவா? அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சட்ட கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. உரைநடையின் வளர்ச்சியே அளவற்றது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்க கால இலக்கிய வடிவங்கள். உரைநடையா? தொல்காப்பியர் கூறுகிறாரே. அதேதான் நீங்களும் நானும் பேசுகிறோமே, அதுதான் உரைநடை. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம். எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? சொல்லுங்க. என்னடி? மன்னிச்சிடுங்க. நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம். மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. இவற்றை நீவர் எப்படி பயன்படுத்துவீர்?
திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்த்து கொண்டே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்தியுள்ளார். இந்த இடத்துல விஷயமே குறிஞ்சி மலர் எழுதுனது யாரு? அவர்தான். யாரு? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. குறிஞ்சி மலரை நான் பார்த்தேன். குறிஞ்சி மலரை நான் பார்த்தேன். ஏன்னா 12 வருஷத்துல ஒரு தடவை பூக்கும். குறிஞ்சி மலரை நான் பார்த்தேன். அவ்வளவுதான். டக்குனு எழுதுங்க. குறிஞ்சி மலரை நான் பார்த்தேன். முதல்ல கம்ப்யூட்டர் வந்து ஒரு மெயில் அனுப்புனாங்க. முதல்ல ஒரு டேட்டா அனுப்புறாங்க. அதுக்கு திருவள்ளுவர்னு பேர் வைக்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேர். அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இது படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்மா அருமையான ஓமையை கூறினீர். அடுத்து இன்னும் உண்டோ உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்று மாட்டின் அஃது உருவமாகும் என்று எழுதியிருக்கிறார். அதாவது எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட சொல்ல முடியாது. உவமையும் பொருளும் வேற வேற சொல்ல முடியாது. ரெண்டும் ஒன்னா வேறன்ற அளவுக்கு குழம்புற அளவுக்கு இருக்கும். அது பேர் தான் உருவகமே. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்குவீங்க. ரெண்டும் ஒண்ணுதான்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். அதுதான் உருவகம். அப்படி சொன்னது யாரு? தண்டி. 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 உவமையும் பொருளும் வேற்று ஒழிவித்து. உருவம் ஒழிஞ்சு போச்சுன்னா தண்டிச்சிருவாங்க. உருவம் ஒழிஞ்சு போச்சுன்னா தண்டிச்சிருவாங்க. உருவம் ஒழிஞ்சு போச்சுன்னா தண்டிச்சிருவாங்க. உருவத்தை பத்தி பேசியிருப்பாரு. ரெண்டும் ஒழிவித்ததுதான் உருவகம்னு சொன்னது தண்டி. நெக்ஸ்ட்மா. உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றன. முகநிலவில் வேர்வையை முத்துக்குள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதியிருக்கிறார்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று. இது எங்க காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை. களம் புக. போர்க்களத்துல உள்ள போக துடிச்சல்ல. களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. யார் சொன்னது? அண்ணா சொல்றாரு. அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா சொல்றாரு. எங்க அண்ணா ஜூஸ் குடிக்க துடிக்கிறான். எங்க அண்ணா சாறு குடிக்க துடிக்கிறான். அண்ணா வெற்றி சாறு ஜூஸ் குடிக்க துடிக்கிறான். துடித்து அண்ணா ஜூஸ் குடிக்க துடிக்கிறான். எழுதியாச்சா? ஃபாஸ்டா. அண்ணா ஜூஸ் குடிக்க துடிக்கிறான். எழுதியாச்சா? அடா என்னே அவரது கற்பனை மேலும் கேட்க பெரு விளைவு கொள்கிறேன். விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறீர்கள். ஓம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர். புறந்தூய்மை நீரான் அமையும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். போல புறைய அண்ணா இன்ன அதெல்லாம் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அது மறந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு எடுத்து சொல்ல போறோம். அவ்வளவுதான். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மைகள் காணப்படும். இந்த திருக்குறளில் ஓம உருவு இல்லை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? புறந்தூய்மை நீரான் அமையும். குளிச்சீங்கன்னா உங்க உடம்பு தூய்மையா இருக்கும். அது போல நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா உங்க மனசு தூய்மையா இருக்கும். அந்த அது போல சொல்லாம அது முடிக்கவே முடியாது. அப்ப எடுத்து காட்டுறோம். அப்படியும் ஞாபகம் வர்றதுனால ஷார்ட்கட்டும் போட்டிருப்போம். என்னது? புறம் தூய்மையா எடுத்துக்காட்டு. புறம் தூய்மையா இருக்குன்னு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்ன நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஐயரு வர வரைக்கும் மழையும் புயலும் வாராது. புரோகிதர் வர வரைக்கும் இல்லாட்டா அமாவாசைன்னு போடுவாங்க. அமாவாசை வர வரைக்கும் மழையும் புயலும் வாராது. அமாவாசை வர வரைக்கும் மழையும் புயலும் வாராது. அமாவாசைக்காக மழையும் புயலும் வராம இருக்குமா? அமாவாசைக்காக மழையும் புயலும் வராம இருக்குமா? வா ராமசாமி. வராம இருக்குமா? வா ராமசாமி. அமாவாசைக்காக மழையும் புயலும் வராம இருக்குமா? இல்லையாச்சா? நெக்ஸ்ட். என்னே தெரிவு. நெக்ஸ்ட்.
அற்றிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லென போலவும் கெற்குண போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உயிர் இல்லாத பொருட்களை உயிருள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களையும் உணர்வுடையவன போலவும் கற்பனை செய்வதுண்டு. நெக்ஸ்ட். நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கின்றோம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன். ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர்ப்படும், யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள். கான் என்னும் வேம்பு என் நிழல் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி, நாகை, விழா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மழை என்னை அடிக்கடி அழைக்கும், மழை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். எங்க கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார். ஓகே, இதை நீங்க சாதனமா பாத்துட்டீங்க. கரெக்டா? இப்ப நான் சொல்ற மாதிரி பாருங்களேன். நீங்க திருவிழாவுக்கு போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திருவிழாவுக்கு போயிருக்கீங்க. எல்லா படத்துலயும் காட்டுவாங்க. ஒரு ஆண் வருவாரு, அவங்க அத்தை பொண்ணும் யாரோ சம்திங் ஜோடி வருவாங்க. அப்படியே சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணீர்ப்படும், யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கின்றேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள். கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி, நாகை, விழா, மான், வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றம் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். திருவிழாவுக்கு போனா சோலையில புகுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், அவ்வளவுதான். திருவிழாவுக்கு போனா சோலைக்குள்ள புகுந்து இதெல்லாம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஷாக்கடை அவ்வளவுதான். திருவிழானா என்னது? திருவி கல்யாண சுந்தரம். திருவிழா அப்படின்னா திருவிக்கா, திருவிக்கா. திருவிழாவுக்கு போனா சோலையில புகுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. திருவிழானா சோலைக்குள்ள புகுவேன், என் ஆளை பார்ப்பேன், அவ்வளவுதான். எழுதியாச்சா? திருவிழானா சோலைக்குள்ள புகுவேன், என் ஆளை பார்ப்பேன். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? மோனையும் எதுகையும் செயலில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும், இவற்றினை நீவீர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ? ஆம், இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மழைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், புறவமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோல மாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மலை நின்று விரைந்து வழித்திறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் தீவளைகள் பாலாவி போர் பரத்தொழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லியின் செல்வர் ராபி சேதுபிள்ளை தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார். இது எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்ல. இந்த லாஸ்ட்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் இன்னும் முடிஞ்சா அனுமன், அவ்வளவுதான். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை எதுல எழுதியிருக்காரு? தமிழ் இன்பம் எழுதியிருக்காரு. தமிழ் இன்பம் 1955 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. ஆமாவா? ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி இதுதான். டபுள் ஃபைவ் சிகரெட் சாப்பிட்டா இன்பம். ராபிச்சக்காரனுக்கு டபுள் ஃபைவ் சிகரெட் கிடைச்சா இன்பமா இருப்பான். ராபிச்சக்காரனுக்கு டபுள் ஃபைவ் சிகரெட் கிடைச்சா இன்பமா இருப்பான்னு ஷாக்கெட் பார்த்திருப்போம். ராபிச்சக்காரனுக்கு டபுள் ஃபைவ் சிகரெட் கொடுத்தா இன்பமா இருப்பான்னு பார்த்திருப்போம். ஆமாவா? எஸ் மேம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யாரை பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவேர பெரியார் பாருங்க, அதாவது இந்த மு வரதராசனர் தேவையில்லையா மேம்? எங்கம்மா கொடுத்துருக்காங்க? இந்த நீங்க இணையதளம்ல உரைநடை அழகு செய்ய மு வரதராசனர் வாழ்க்கை நாட்டு பற்றியும் கட்டுரையில சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் படிங்க. ஏது மேம் இருக்கின்றனவா படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும். படிங்க.
இருக்கின்றனவா ஒரு படிப்பவருக்கு சொல்லையோ முரண்படுவது போல கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடைகளை அழகு செய்ய வரதராசனார் தம் ஆஹ் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரையில் தொகுத்திருக்காரு. அப்படித்தானே? ஆமாங்க மேம். ஏற்கனவே வரதராசனுக்கு என்ன ஷாக்கெட் பார்த்தோம்? வரதட்சணை மேம். வரதட்சணை மேம், வரதட்சணை. வரதட்சணை அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஷாக்கெட்டு. வரதட்சணை வேணும்னா வாழ்க்கையை நடத்துறதுக்கு வரதட்சணை வேணும். அப்படித்தானே? வாழ்க்கை நடத்துவதற்கு வரதட்சணை வேணும். அரிசி, காய், கனி இது மாதிரி வரதட்சணை வேணும். வாழ்க்கை நடத்துறதுக்கு வரதட்சணை வேணும். அவ்வளவுதான் ஷாக்கெட்டு. வாழ்க்கை நடத்துவதற்கு வரதட்சணை வேணும். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரம் ஒரு மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர் மறுபக்கம், மெலிந்த எலும்பு கூடு ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் கிடைக்குமோ? யார் பாடினது? ஜீவானந்தம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரத்துல ஒரு பக்கம். குடிசையில ஒரு ஜீவன் இருக்கான், கோபுரத்துல ஒரு ஜீவன் இருக்கான். அவ்வளவுதான். குடிசையில ஒரு ஜீவன் இருக்கான், கோபுரத்துல ஒரு ஜீவன் இருக்கான். ஜீவானந்தம். ஃபாஸ்டா இருக்கு. குடிசையில ஒரு ஜீவன் இருக்கான், கோபுரத்துல ஒரு ஜீவன் இருக்கான். எழுதியாச்சா? குடிசையில ஒரு ஜீவன் இருக்கான், கோபுரத்துல ஒரு ஜீவன் இருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க. பெரியாரை பத்தி என்ன சொன்னாலும் அண்ணாதாம்மா. பெரிய அண்ணா குரல் கேட்காம இருக்கவே முடியாது. பெரிய அண்ணா குரல் கேட்காம இருக்க முடியாது. பெரியாரை பத்தி அண்ணா சொன்னது. பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதைக் கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். யார் சொன்னது? பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா சொன்னார். பெரியாரை பத்தி அறிஞர் அண்ணா சொல்றாரு. பெரிய அண்ணா குரல் கேட்காம இருக்க முடியாது. எழுதியாச்சா? பெரிய அண்ணா குரல் கேட்காம இருக்க முடியாது. இந்தியா யாரோட மோட்சம்? இந்தியா யாரோட மோட்சம்? அவ்வளவுதான் ஷாக்கெட்டு. இந்தியா தான் எனது மோட்சம். இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை. இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யவ்வனத்தின் நந்தவனம், என் கிளகாலத்தின் காசி. எழுதியாச்சா? இந்தியா யாருடைய மோட்சம்? எழுதியாச்சா? எழுதியாச்சு மேம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்ற நூலுக்காக உரைநடையின் அணிகலன் என்னும் கட்டுரை அதான் புதிய உரைநடை. அதுல இருந்து உரைநடையோட அணிநலன்கள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப எழில் முதல்வனை பத்தி பார்ப்போம். அவரோட உண்மையான பேர் ராமலிங்கம். ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் கல்லூரி இதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. மரபு கவிதை, புதுக்கவிதை, படைப்பெல்லாம் அவர் வல்லவராக இருந்திருக்காரு. இது மட்டும் தான் மாற்று. கீழே மட்டும் தான் மாற்று. இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நிற்கிறாய். எழில் முதல்வன் காலேஜ் தான் இருந்திருக்காரு ஃபுல்லாவே. யோசிச்சு பாருங்க. காலேஜ்ல என்ன பண்ணுவோம்? காலேஜ் நினைவுகள் எல்லாமே இன்ன வரைக்கும் இனிக்கும் நினைவுகள் தான். இப்போ காலேஜ் எங்க பார்த்தாலுமே நம்ம யாதுமாகி நிற்போம். அவ்வளவுதான். அதாவது எழில் நாமம் போட்டு போயிட்டான். எழில் ராமம் போட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த நினைவுகள் இன்னும் இனிக்குது. எங்கெங்கு காணினும் யாதுமாகி அவன் தான் நிக்கிறான். ரிப்பீட் பண்ணுங்க. எழில் ராமம் போட்டு போயிட்டான். எழில் ராமம் போட்டு போயிட்டான் எனக்கு. ஆனாலும் அது இனிக்கும் நினைவுகள் தான். எங்கு காணினும் யாதுமாகி அவன் தான் நிக்கிறான். எங்க பார்த்தாலும் எங்கெங்கு காணினும் யாதுமாகி அவன் தான் நிக்கிறான். எழில் ராமம் போட்டு போயிட்டான், இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாயி நிற்கிறான். எழுதியாச்சா?
மேம் இன்னொரு முறை சொல்லுங்க மேம் ஷார்ட்கட் மட்டும். எழில் ராமம் போட்டு போயிட்டான். எழில் ராமம் போட்டு போயிட்டான். ஆனாலும் இனிக்கும் நினைவுகள் தான் அது. எங்கு காணினும் யாதுமாகி நிற்கிறான். எழிலோட புதிய உரை கேட்கறதுக்கு சாகணும் கூட தோணுது. எழிலோட புதிய உரை கேட்காம சாகணும் கூட தோணுது. எழில் ராமம் போட்டு போயிட்டான். இனிக்கும் நினைவுகள் தான் ஆனாலும் எங்கெங்க காணினும் அவன் யாதுவாகி நிக்கிறான். அவன்கிட்ட புதிய உரை, அவனோட புது வார்த்தைகள் கேட்கலன்னா சாகணும் போல தோணுது. புதிய உரை சாகித்ய அகாடமி எழுதியாச்சா? சிறுமலை திண்டுக்கல்ல இருக்கு. சிறு மலையை கூட தாண்டலாம் திட்டுவாங்க. சிறு மலை கூட தாண்டலாம் திட்டுவாங்க. சிறு மலை கூட தாண்டல அப்படின்னா திட்டுவாங்க. தாண்டலன்னா திட்டுவாங்க. திட்டுவாங்கன்னா திண்டுக்கல். எழுதியாச்சா? சிறு மலை கூட தாண்டலன்னா திட்டுவாங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சா? எஸ் மேம். தாண்டலன்னா எதுக்கு மேம் சொன்னீங்க? அது ஜஸ்ட் சும்மா கன்ஜெக்ஷன் வேர்டுக்காகமா. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. தேனினும் இனியன செந்தமிழ் மொழியே. தேனினும் இனியன செந்தமிழ் மொழியே. தேனோட இனிமையா இருக்குது நமச்சிவாயான்னு சொல்றது. தேனினும் இனிய நமச்சிவாயம். தேனினும் இனிய சொல் நமச்சிவாயம். தேனினும் இனிய சொல் நமச்சிவாயம். நமச்சிவாய. தேனினும் இனிமையான சொல் தான் நமச்சிவாயம். இது ரொம்ப முக்கியமா. நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? சேது கொடுக்குற மணிக்காக, காசுக்காக தான். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? சேது கொடுக்குற மணிக்காக. மணி. தவறின்றி நன்னா தமிழ் கற்போம். நன்னன். தவறின்றி நன்னா தமிழ் கற்போம். தமிழின்றி நன்னா தமிழ் கற்போம். பச்சை நிழல் உதயமாகிறது. பச்சை நிழல் உதயமாகிறது. பச்சை நிழல் உதயமாகிறது. எழுதியாச்சா? அந்த இன்னொன்னு சொல்லுங்க மேம். தமிழ் செகண்ட் ஒண்ணு நன்னனுக்கு. நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னா சேது கொடுக்குற மணிக்காக. தவறின்றி தமிழ் கற்போம் அப்படின்னா தவறில்லாம நன்னா, நன்னன், நன்னா தமிழ் கற்போம். கேட்கிறதா என் குரல்? அதுல ஒண்ணுமே இல்ல. காத்த பத்த பேசிருப்பாங்க. நம்பர் 21ல ஒரு பாட்டு. 21ல என்னமா? அதாங்க மேம். தேனிலே ஊறிய பழத்தை யாருக்கு சர்வ் பண்ணும்? விநாயகா. கவிமணி விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய பழத்தை விநாயகர்கிட்ட கொடு. அவ்வளவுதான். தேனிலே ஊறிய பழத்தை விநாயகருக்கு அபிஷேகம் பண்றாங்க. தேனிலே ஊறிய பழத்தை விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கவிமணி விநாயகம் பிள்ளை. நெக்ஸ்ட். தேவையில்லாமா? எழுதியாச்சா? கேட்கிறதா என் குரல்? பார்த்தாச்சா? எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? போலாமா? எஸ் மேம். அதாவது காத்து பேசுது. கேட்கிறதா என் குரல்? என்ன யார் பேசுறாங்க? காத்து பேசுது. மூச்சு பயிற்சி செய்யறதுனாலதான் திருமூலர் அத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாரு. மூச்சு பயிற்சி தான் உடல் ரொம்ப தூய்மையா வச்சுக்கும். ஆமா, கரெக்ட் தான். திருமந்திரத்தை சொல்லியிருக்காங்க.
வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். யார் சொன்னது? ஔவையார் சொல்லியிருக்காங்க வாயு தாரணையில. என்னமா ஷாக்கர் சொன்னோம்? கிழவிக்கு வாயு தொல்லை இருக்கா? ஆமா மேம். கிழவிக்கு வாயு தொல்லை இருக்கு. எழுதியாச்சா? கிழவிக்கு வாயு தொல்லை இருக்கு. எழுதியாச்சா? அதாவது காத்துக்கே பல பேர் இருக்கு. காற்று, வளி, தென்றல், காடு, புயல், சூறாவளி, பருவநிலை. அதாவது இது எல்லாமே காத்துக்கு இருக்கு. ஆனாலும் அந்த காத்தே பிரிப்பாங்க. மெதுவா அடிச்சா தென்றல்னும், கொஞ்சம் 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 வாசம் அடிச்சா பூங்காற்று அப்படின்னும், கடல் சைடுல இருந்து வீசினா கடல் காற்று அப்படின்னும், சுத்தி சுத்தி வீசினா சுழல் காற்று அப்படின்னும், பனியோட சேர்த்து வீசினா பனிக்காற்று அப்படின்னும், வடக்குல இருந்து வந்தா வாடை காற்று அப்படின்னும், மேற்குல இருந்து வந்தா மேல் காற்று அப்படின்னும், கிழக்குல இருந்து வந்தா கீழ்காற்று அப்படின்னும், ரொம்ப மென்மையா இருந்தா மென்காற்று அப்படின்னும், லைட்டா ஒரு ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சுன்னா இளம் தென்றல் அப்படின்னும், கண்டதையும் சேர்த்து இழுத்து வந்து அடிச்சுச்சுன்னா புழுதி காற்று அப்படின்னும், ஆடி மாசம் அடிச்சா ஆடி காத்து அப்படின்னும், கடுமையான வெயில் அடிச்சா கடுங்காற்று அப்படின்னும், புயல் அடிக்கவும் சேர்ந்து அடிச்சா புயல் காற்று அப்படின்னும், பல விதமா பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று, பல காற்று சொல்றாங்க. ஒரு காற்று இவ்வளவு பேர் இருக்கு. கிழக்குல இருந்து வீசினா கொண்டல். கிழக்கு என்பது குணக்கு என்று பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று. கிழக்குல இருந்து வீசுறது கொண்டல். கோ மேற்குல இருந்து வீசும் காற்று கோடை காற்று. மேலதான் கொடை பிடிக்கணும். மேலதான் கொடை பிடிக்கணும். மேல மேற்குல இருந்து கொடை பிடிக்கணும். கோடை. வடக்குல இருந்து வீசும் காற்று வாடை காற்று. வா வடக்கு வாட. வடக்கு வாட. தெற்குல இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. தெற்கு தேதான் வருது. வடக்கு வாதான் வருது. மேற்குதான் மேலதான் கொடை பிடிக்கணும். கோடை காற்று. ஈஸியா கொண்டை போட முடியும். சீவதான் கஷ்டம். ஈஸியா கொண்டை போட முடியும். ரொம்ப முக்கியம். ஈஸியா கொண்டை போட முடியும். ஈஸ்ட் கொண்டல். கிழக்கு குணக்கு. கிழக்கு குணக்கு கீக்குதான். வடக்கு நாய் வாடைதான். குளிர்ச்சியா வச்சா தென்றல். வாடை காத்துக்கு பேரு ஊத காற்றுன்னு இருக்கு. வாடை காத்துதான். வடக்குல இருந்து வீசினா வாடை காற்று. அது பனிப்பகுதியில இருந்து வீசுறதுனால மிகவும் குளிர்ச்சியாவும் இருக்கும். அது ஊத காற்றுன்னு பேரு. என்னப்பா ஊதுனா வாரடிக்குது. ஊதை காற்றுனாலும் வட காற்றுனா ஒண்ணுதான். ஊதுனா வாரடிக்குது. அவ்வளவுதான் சேர்க்கிறது. இங்க பாருங்க வடக்கு காற்றுக்கு ஓ வடக்கு காற்றுக்கு ஊதை காற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. ஊதுனா வாரடிக்குது. ஊதை காற்று. ஊதுனா வாரடிக்குது. வண்டோட புக்க வனவாய் தென்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டோட புக்க மணவாய் தென்றல். வண்டு முருகன் சிலம்பு சுத்துறான். வண்டு முருகன் சிலம்பு சுத்துறான். வண்டு முருகன் சிலம்பு சுத்துறான். வண்டோட புக்க வனவாய் தென்றல். சிலப்பதிகாரம். வண்டு முருகன் சிலம்பு சுத்துறான். எழுதியாச்சா? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது ரொம்ப முக்கியம். அப்ப பத்மகிரிநாத தென்றல் விடுத்தூது யார் எழுதுனது? பலப்பட்டடை சொக்கநாதர். பல பட்டம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. எழுதியாச்சா? பல பட்டம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. எழுதியாச்சா? வண்டு முருகன் சிலம்பு சுத்துறான். பல பட்டம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. எழுதியாச்சா? இது ஜஸ்ட் கதை. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. ஜஸ்ட் ஒரு பாட்டு அவ்வளவுதான். நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி பல தடவை பாத்துருக்கேன் இதை. நளி வலி இருந்தா வெந்நீர் வச்சு குளிடா புறம்போக்கு பாத்துருக்கோமா? நளி வலி இருந்தா வெந்நீர் வச்சு புறம்போக்கு. வெந்நீர் குயர்த்தி
வெண்ணி குளித்தல் இங்கே இருக்கு பாருங்க. வெண்ணி குளித்தல் இருக்கு பாருங்க இங்க. நெக்ஸ்ட் போலாமா? வலிமிகின் வலி இல்லை. புறநானூறு. வலிக்குதுடா புறம்போக்கு. நாகப்பாம்பு கடுமையா கடிச்சதுனால வலிக்குதுடா புறம்போக்கு. எழுதியாச்சா? நாகப்பாம்பு கடுமையா கடிச்சதுனால வலிக்குதுடா புறம்போக்கு. எழுதியாச்சா? கடுங்காற்றுன்னு நாகனார் சொல்றாரு. நாகப்பாம்பு கடுமையா கடிச்சதுனால எழுதியாச்சா? கடுமையா நாகம் கொத்தினாலும் வலிக்குதுடா புறம்போக்கு. கடுமையா நாகம் கொத்துனதுனால வலிக்குதுடா புறம்போக்கு. கடுமையானா கடுங்காற்று. நாகம் வந்து அப்படின்னா இளநாகனார் தான் பாடியிருக்காரு புறநானூறுல. வலிக்குதுடா புறம்போக்கு. வலிமிகின் வலி இல்லை. புறநானூறு. எழுதியாச்சா? கடுமையா நாகப்பாம்பு கொத்துனதுனால வலிக்குதுடா புறம்போக்கு. எழுதியாச்சா? மேம் என் புக்ல வலிமிகின் வலி இல்லைங்கிறதுக்கு ஐயூர் உடவனார் சிறப்பித்துள்ளார்னு போட்டிருக்கு மேம். ஆமாமா. விஷயம் என்னன்னா புறநானூறு அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் புறம்னு சொல்லிட்டு இருக்கோம். புறம்போக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். புறம்னா புறநானூறுன்னு அர்த்தங்கண்ணா. ஓகே மேம். இல்ல மேம் அது சிறப்பித்துள்ளாருங்கிறது ஐயூர் உடவனார் சிறப்பித்துள்ளார்னு சொல்லி போட்டுருந்துச்சு மேம். அதான். அதான்டா கண்ணா. புறநானூறு பல பேர் எழுதியிருக்காங்க. இந்த லைனை அவர் எழுதியிருக்காரு. ஓகே தேங்க்யூ மேம். புறம்போக்கு முடமாயிட்டான் வேற வழி இல்ல அப்படின்னு ஷார்ட் போட்டுக்கோங்க. முடவனார். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது எதுவுமே தேவையில்லை நமக்கு. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 10th எல்லாம் அழகா நீங்க அப்படியே கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அழகா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு காத்து கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும்னு சும்மா போட்டிருக்காங்க. எச்சரிக்கை அவ்வளவுதான். ஜூன் 15 காற்று டே. காத்து உஃப்னு ஊதுனா பாஞ்சு ஓடிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல. காத்தடிச்சா பாஞ்சு ஜூட்டு விட்டுருவாங்க. காத்தடிச்சா பாஞ்சு ஜூட்டு விட்டுருவாங்க. காத்தடிச்சா பாஞ்சு ஜூட்டு விட்டுருவாங்க. எழுதியாச்சா? காத்தடிச்சா பாஞ்சு ஜூட்டு விட்டுருவாங்க. எழுதியாச்சா? காத்தடிச்சா பாஞ்சு ஜூட்டு விட்டுருவோம். எழுதியாச்சாமா? தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவுல திருவெம்பாவை திருப்பாவை பாடல்ல பாடினாரு. தாய்மொழி எழுதி வச்சுட்டு பாடியிருக்காரு. யாரு? தனிநாயக அடிகள். என்ன ஷாக்கெட் சொன்னோம்? பாவம் தனியா போன தாய்கிட்ட வம்பிழுக்குறாங்க. அதை பார்த்தோமா? பாவம் பாவம் தனியா போன தாய்கிட்ட வம்பிழுக்குறாங்க. தனியா போன தாய்கிட்ட வம்பிழுக்குறாங்க. திருவெம்பாவை. தனியா போன தாய்கிட்ட வம்பிழுக்காதீங்க. தனியா போன தாய்கிட்ட வம்பிழுக்காதீங்க. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் பாரதியார் காற்றை வாங்க எழுதியிருக்காரு. காத்து சாதாரண வந்தா பத்தாதாம்மா. மகரந்த தூளை சுமந்துட்டு வரணுமா? மனதை மகிழ்வுறுத்துகின்றதா வரணுமாமா? இனிய வாசனோடு வரணுமா? இலைகள் மீதும் நீர் அலைகள் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை கொண்டு வரணுமாமா? நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாத. பேய் போல வீசி அதுக்கு எல்லாத்தையும் மடிச்சிடாத. மெதுவா நல்ல லயத்தோட நெடுங்காலம் வீசு அப்படின்றது. அதுக்காக தான் உனக்கு பாட்டு போடுறேன், உனக்கு புகழ்ச்சி கூடுறேன், உனக்கு வந்து உன்னை வழிபடுறேன், நல்லா பண்ணு அப்படின்றது சொன்னது பாரதியார். காற்றே வான்னு யார் கூப்பிட்டது? காற்றே வான்னு யார் கூப்பிட்டது? காற்றே வான்னு யார் கூப்பிட்டது?
காற்றே வான் யார் கூப்பிட்டது? தேங்க்யூ மேம். மீதி கிளாஸ் பாத்துக்கலாம். தேங்க்யூ.